இந்த விளையாடுற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத. என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு இடத்த காலி பண்ணு. நீங்க பண்ணது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நான் என்ன பண்ண? என்ன பண்ணீங்களா? எவ்வளவு அழகா திட்டம் போட்டு என்ன பண்றது? கடைசியில தப்பா நாளால தூக்கி இருக்கீங்க. எனக்கு எல்லாம் தெரியும் சித்தப்பா. ஆனா நீங்க தான் பண்ணீங்கன்னு இன்னும் பிரகதிக்கும் அவங்க அப்பா அம்மாக்கும் தெரியாது. தெரிஞ்சா அதோட பின் விளைவுகள் கொஞ்சம் மோசமா இருக்கும். இந்த விஷயம் ராஜாக்கு மட்டும் தெரிஞ்சா நீங்க இனிமே இந்த வீட்டு பக்கம் கூட வர முடியாது. இது ஜமீன் குடும்பம் சித்தப்பா. இங்க போய் நீங்க கடத்தல் அது இதுன்னு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது அத்தை காதுக்கு போச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா? அவங்களுக்கு இது தெரிஞ்சா உங்க வாழ்க்கையே அஸ்தமனமாயிடும். இதெல்லாம் என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா கடவுள் எனக்கு துணையாதான் இருக்காரு. இல்லைன்னா நீங்க கடத்துறதுக்கு ஆள் அனுப்பின நேரமா பார்த்து நான் எதுக்கு ராஜா ரூமுக்கு போகணும்? பிரகதி எதுக்கு ஏன் ரூமுக்கு வரணும்? நீங்க என்னதான் தலைகீழா நின்னாலும் உங்க பொண்ணு மஹதி ராஜாக்கு பொண்டாட்டி ஆக முடியாது. ஏன்னா அவரு ஏன் புருஷன், என்னோட ராஜா. நிறுத்திக்கோங்க. இந்த மாதிரி வில்லத்தனமான வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷன் ஆக வேண்டியது நான், நீங்க இல்ல. என்ன கடத்திட்டா ராஜா மனசு மாறிடுவாரா? நான் இங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ராஜா என்ன மறக்க மாட்டாரு. எதுக்கு வீணா திட்டத்துக்கு மேல திட்டமா போட்டுட்டு இருக்கீங்க? இனிமே எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. இதுவே கடைசியா இருக்கட்டும். இனிமே நீங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா நான் எல்லாத்தையும் அத்தைக்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்கும். நீங்க மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு ஊரை பார்த்து போக வேண்டியது வரும். எது வசதியோ அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணிக்கோங்க. இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? அத்தை கிட்ட சொல்லுவாளமே, அத்தை கிட்ட. ஏய், உன்னை கடத்த சொன்னதே அவதான். அவகிட்ட போய் சொல்ல போறியா? போ போ, போய் சொல்லு. என்கிட்டே சவால் விடுறியா? இப்ப நீ தப்பிச்சிருக்கலாம். ஆனா அடுத்த முறை நீ தப்பிக்கவே முடியாது. உன்னை நான் தப்பிக்கவும் விட மாட்டேன். என்ன கவனிக்கிறியோ இல்லையோ, பிள்ளையார மட்டும் டெய்லி சரியா கவனிச்சுக்கிற. ராஜா, நானே உன்னை பார்க்க வரணும்னு இருந்தேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. என்ன பார்க்கணும்னு வந்தியா? அப்படின்னு விஷயம். பிரகதிய பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு ராஜா. பார்க்காத, விளையாடாத ராஜா. நான் சீரியஸா பேசுறேன். சரி சொல்லு. அவளால உன்னை மறக்க முடியல. ஏய், நான் அவளை நினைக்க சொல்லவே இல்லையே. அது எனக்கும் தெரியும். நான் உன்னை விரும்புறேன்னு அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம். நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருந்தோம். அவ உன் மேல அளவுக்கு அதிகமா அன்பு வச்சிருக்கா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி இருந்தே அவளை சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன்.
எனக்கு அவ மேல என்னைக்குமே அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்ததே இல்லை. அது அவளுக்கும் தெரியும். அவளா என்ன விரும்பிட்டு இப்படி பிடிவாதமா இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவ இப்படியே இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் பைத்தியம் ஆயிடுவா. இப்பவே அவ பைத்தியம் மாதிரி தான் நடந்துக்கிறா. நம்ம உடனே ஒரு நடவடிக்கை எடுக்கலன்னா அவளை காப்பாத்த முடியாது ராஜா. நீ சொல்றது எனக்கு புரியுது. இப்ப நான் அவளை சரி பண்ணுனா நான் என்ன பண்ணுன்னு சொல்லு. அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதா இப்போதைக்கு ஒரே ஆப்ஷன். நம்ம 2 பேரையும் பார்க்க பார்க்க அவளுக்கு கோவம் இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்கு ராஜா. அஞ்சலி, எனக்கு என்னமோ அவ இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்குவான்னு சத்தியமா நம்பிக்கை இல்லை. அவ பண்ணிக்கல. எப்படியாவது அவளுக்கு நம்ம தான் பண்ணி வைக்கணும். அது நம்ம கையில தான் இருக்கு. அவளுக்கு சொந்தம்னு சொல்லிக்க ஒரு உறவு வந்துட்டா அவ கொஞ்சம் கொஞ்சமா உன்னை மறந்துடுவா. அதுல ஏதாவது பிரச்சனை வந்துட்டா? முதல்ல கொஞ்சம் பிரச்சனை வரதா செய்யும். அதை நாம தான் சரி பண்ணணும். ஒன்ன மறக்க இன்னொன்னு பிடிக்கணும். அதுதான் வழி. ஒரு விதத்துல நீ சொல்றதும் சரிதான். ஒரு விதத்துல இல்ல ராஜா, எல்லா விதத்திலயும் இதுதான் சரி. சரி அஞ்சலி, இதை பத்தி நம்ம அம்மா கிட்ட பேசலாம். அம்மா சொன்னா பிரகதி கேப்பா. அப்ப வா, இப்பவே போய் அத்தை கிட்ட பேசலாம். இப்பவே வா. வா ராஜா, வா வா. அஞ்சலி, ஆ, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இதை பேசலாமே. ராஜா, நல்ல விஷயத்த தள்ளி போடக்கூடாது. வா, இப்பவே போய் பேசிடலாம். வா வா. வா ராஜா. அத்தை, என்ன அஞ்சலி, ஏதாவது பேசணுமா? ஆமா அத்தை, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? அம்மா, பிரகதி விஷயமாமா. பிரகதி விஷயமாவா? அவளுக்கு என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனை பண்ணாளா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேற என்ன? அவளுக்கு கல்யாண விஷயமா பேசலாம்னு வந்தா. கல்யாண விஷயமா? நீங்க சொல்றது எனக்கு சரியா புரியல. பிரகதிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சலாம்னு சொல்லதான் வந்தோமா. என்ன திடீர்னு கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க? இல்ல அத்தை, அவளுக்கும் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா குடும்பம் குழந்தைன்னு செட்டில் ஆயிடுவான்ல. என்ன அழகா காய் நகத்தை பாக்குறா. என் பொண்ணு கல்யாணம் பண்ண இவ யாரு? என்னம்மா யோசிக்கிறீங்க? இல்ல, இன்னும் உங்க கல்யாணமே முழுசா முடியல, அதுக்குள்ள அவளுக்கு கல்யாணமானு யோசிக்கிறேன். எங்க கல்யாணம் தான் பாதி முடிஞ்ச கல்யாணம் ஆச்சே. இன்னும் கொஞ்ச நாள்ல மீதியும் முடிஞ்சிரும். அதுவும் இல்லாம எங்க கல்யாணத்துக்கும் பிரகதி கல்யாணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. அது பாட்டுக்கு ஒரு பக்கம் நடக்கட்டும், இது பாட்டுக்கு இன்னொரு பக்கம் நடக்கட்டும். அதோட கல்யாண வயசுல ஒரு பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு புதுசா கல்யாணமான நாங்க இங்க இருக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. அவளுக்கும் சங்கடமா தான் இருக்கும். அதோட அவ ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டவ. அவ எதிரில ராஜா இன்னொரு பொண்ணு கூட வாழ்றத பார்க்க அவளுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும் அத்தை. ஆமாம்மா, இந்த கல்யாணத்தினால அவளுக்கு மத்ததெல்லாம் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் சீக்கிரமா ஒரு நல்ல இடமா பார்த்து அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமா. ஆமா அத்தை, நான் ஆரம்பிச்சிருக்கிற ஜோடி பொருத்தம் கம்பெனில பிரகதியோட டீடைல்ஸ் கொடுத்தா 2 நாள்ல நான் நீன்னு 100 மாப்பிள்ளைங்க வந்துருவாங்க. என் பொண்ணு இந்த வீட்ல இருந்து துரத்துறதுலயே குறியா இருக்காளே. என்னம்மா சொல்றீங்க? இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு ராஜா? அவகிட்ட கேட்கணும், அவ குடும்பத்தோட உட்காந்து பேசணும், அப்புறம் தாத்தா பாட்டி வேற சம்மதிக்கணும். மாமாவும் அத்தையும் பிரகதி கல்யாணம் பண்ணிடுற முடிவுல தானே இருந்தாங்க.
பிரகதியும் கல்யாணத்துக்கு ரெடி தானே சொன்னா. எப்போ? எனக்கு நிச்சயம் பண்ணணும்னு தேதி குறிச்சிங்கல்ல, அப்போதான். மாப்பிள்ள நீனா இப்ப கூட தயாரா தான் இருக்கும். வேற யாரோன்றதுக்கு நாங்க எப்படி தயாராக முடியும்? ம்? அத்தை, பிரகதிக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம். அதை எந்த காரணம் கொண்டும் நம்ம தள்ளி போட வேண்டாம். ம், நீங்க சொல்றது சரிதான். சரி, நாங்க கலந்து பேசி ஒரு நல்ல முடிவா எடுக்கிறோம். சரிம்மா. வா. பிரகதி உனக்கு தடையா இருக்கான்னு நீ அவளை இங்கிருந்து தூக்க பாக்குறியா? அது வரைக்கும் நான் உன்னை விட்டு வச்சாதானே? நான் உன்னை சீக்கிரமா இங்கிருந்து துரத்துறேன். ஆதி கல்யாணம் முடிஞ்சிருச்சா? மீதி கல்யாணம் பிரகதிக்கும் ராஜாவுக்கும் தான். உனக்கில்ல. ஏய் பிரகதி, இங்க வா. சீக்கிரம் வாடி. என்னம்மா விஷயம்? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? பதட்டப்படாம எப்படி இருக்க முடியும்? அந்த அஞ்சலி உன் கல்யாண விஷயமா உன் அத்தை கிட்ட பேசிட்டு இருக்கா. என் கல்யாண விஷயத்தை பத்தி அவ என்னம்மா சொல்ல முடியும்? ஒருவேளை ராஜா மாமாவை எனக்காக விட்டு கொடுக்கறேன்னு சொல்லிட்டாலோ? அடியே, உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்த முடிவு பண்ணிட்டாடி. என்னது? என்னம்மா சொல்ற? உடனே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி அந்த அஞ்சலியும் உன் ராஜா மாமாவும் ஐஸ்வர்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்கடி. ராஜா மாமாவும் சொல்றாரா? அவ சொல்றதுக்கெல்லாம் இவனை ஆமா சாமி போட்டு தலையாட்டிட்டு இருக்கான். அதுக்கு அத்தை என்னம்மா சொன்னாங்க? நான் எல்லார்கிட்டயும் பேசணும், பேசிட்டு தான் முடிவெடுக்க முடியும்னு அவங்க 2 பேர்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அவங்களும் தயாரா தான் இருக்காங்க, அதானே? அஞ்சலி சொல்றதை எப்படி ராஜானால மீற முடியாதோ அதே மாதிரிதான் ராஜா வார்த்தையும் உன் அத்தனால மீறவே முடியாது. எப்படி இருந்த ஐஸ்வர்யா இப்படி மாறிட்டா? அந்த அஞ்சலி உன்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பாம விடமாட்டான்னு நினைக்கிறேன். என்ன அவ விரட்டுறாளா இல்ல அவளை நான் விரட்டுறான்னு பாருங்க. அஞ்சலி, 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 ஏ அஞ்சலி. ஏய், இப்ப எதுக்கு அஞ்சலி அஞ்சலின்னு கத்திட்டு வர? என்ன வேணும் உனக்கு? எதுக்காக நீ அத்தை கிட்ட போய் என் கல்யாண விஷயமா பேசுன? எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்ல நீ யாரு? ஓ, இதான் விஷயமா? டென்ஷன் ஆகாத பிரகதி. உன் கல்யாணத்தை பத்தி பேசி ஆகணும்ல. நீயே போய் எப்படி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்க முடியும்? அதான் உனக்காக நான் போய் அத்தை கிட்ட பேசினேன். எனக்காக சொல்றதுக்கு நீ யாரு? யாருன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? நான் ராஜாவோட ஒய்ஃப்னு சொல்லலாம், இல்ல உனக்கு அக்கா முறைன்னு சொல்லலாம். ஏய், என்ன விளையாடுறியா? நான் விளையாடல, நீ தான் விளையாடிட்டு இருக்க. அதான் உன் விளையாட்டை நிறுத்துறதுக்காக அத்தை கிட்ட உனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? என்னவா? இனிமே நீ இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது, வெளியே போ. நியாயமா பார்த்தா நீ தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். நான் இந்த வீட்டு மருமகன். என்னோட வாழ்வும் சாவும் இந்த வீட்ல தான். நீ அப்படி இல்லைல்ல. எந்த தைரியத்துல நீ இந்த வீட்டு மருமகன் சொல்ற? உனக்கும் ராஜா மாமாவுக்கும் என்ன ஓரறிய கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லல்ல, அவர் கட்டின தாலி தான் உன் கழுத்துல இல்லையே. நான் தான் மாமாவை கட்டிக்கிற முறை உள்ளவ. நீ தான் இந்த வீட்டுக்குள்ள முறை தள்ளி வந்தவ. நீ தான் இந்த வீட்டுல இருக்க கூடாது. நான் இருக்கேன்னா ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் எனக்கும் ராஜா மாமாவுக்கு கல்யாணம் நடக்கும். உன்னோட இந்த முட்டாள்தனமான கனவுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சு இந்த வீட்டை விட்டு உன்னை பேக்கப் பண்ணதான் அத்தை கிட்ட உன் கல்யாண விஷயத்தை பத்தி பேச போயிருந்தேன். என்னையே பேக்கப் பண்ண பாக்குறியா? இன்னைக்கு நான் உன்னை பேக்கப் பண்றேன்டி. வெளியே போ. வெளியில போன்னு சொல்றேன்ல. வெளியே போடி. வெளியே போ. வெளியே போ. பிரகதி, தேவையில்லாம பண்ணாத. கையெடு முதல்ல. வெளியே போ. பிரகதி, தேவையில்லாம பேசுற. வெளியே போ. நீ வெளியே போ. கையெடுன்னு சொல்றேன்ல. கையெடு. நீ வெளியே போ. ஏய், ஏய், விடு. கையெடு பிரகதி. கையெல்லாம் எடுக்க முடியாது. நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. விடு பிரகதி, விடு. ஏய், நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாதுடி. இந்த
வீட்டை விட்டு வெளில போ ஃபர்ஸ்ட். விடு. பிரகதி சொன்னா கேளு. விடு. ஓடி. விடு. ஏய் கையெடு. ஏய் இந்த வீட்டை விட்டு வெளிய போ. என்ன பண்ற நீ? என்ன இது தாலி? அப்ப நீ கோவில் உண்டியல்ல போடவே இல்லையா? அத்தை பிரகதி பிரகதி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீ என்ன எக்ஸ்பிளைன் பண்றது? Please, பிரகதி. மொட்டை வாழத்தை தண்டவாளத்துல ஏத்தாம விட மாட்டேன். அத்தை பிரகதி ப்ளீஸ் அத்தை பிரகதி. அத்தை வாங்க அத்தை. ப்ளீஸ் பிரகதி யாரையும் அத்தை, கூப்பிடாத சீக்கிரம் வாங்க. அம்மா அப்பா எல்லாரும் வாங்க. தாத்தா பாட்டி ப்ளீஸ். முதல்ல வெளிய வாடி. பிரகதி 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 வேண்டாம். ப்ளீஸ் வாடி. பிரகதி பிரகதி தாலியை விடு. ஏய் வாடி. அத்தை அத்தை ஏய் ப்ளீஸ் முதல்ல வாடி ப்ளீஸ். பிரகதி பிரகதி வேண்டாம் பிரகதி ப்ளீஸ். ப்ளீஸ் சொன்ன கேளு. வாடி. பிரகதி வேண்டாம். சொல்றல. பிரகதி வாடி. இல்ல பிரகதி ப்ளீஸ் சொன்ன கேளு பிரகதி. ஏய் இப்படி பண்ற விடு. நீ என்ன பண்றேன்னு பாரு. பிரகதி வேண்டாம் பிரகதி ப்ளீஸ் 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 சொன்னா கேளு. ஏய் பிரகதி ஓ. என்ன ப்ளீஸ் பிரகதி நான் சொல்றத கேளு. நீ என்ன சொல்றதா இருந்தாலும் அத்தை கிட்ட சொல்லு. ஓ ஐயோ அத்தை Please, வாங்க பிரகதி. அத்தை. கொஞ்சம் பொறுமையா இரு நான் Please, சொல்றத அத்தை. கேளு ப்ளீஸ். அத்தை ஏய் வாங்குறல. பிரகதி Please, பிரகதி. என்ன பண்ணிட்டு இருக்க? கையெடு. ஏய், வேண்டாம் பிரகதி. ப்ளீஸ் நான் எக்ஸ்பிளைன் ஏம்மா, பண்றேன். பிரகதி, என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ற நீ? ப்ளீஸ் பிரகதி. இவ எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை பண்ணிருக்கா தெரியுமா மாமா? என்ன பண்ணா? அவ என்ன வேணா பண்ணிருக்கட்டும். முதல்ல கழுத்துல இருந்து கையெடு. முடியாது மாமா. அத்தை வரட்டும். வந்து அவங்க இந்த அநியாயத்தை பார்க்கட்டும். அத்தை ஏய் பிரகதி ப்ளீஸ் பிரகதி அத்தை. ப்ளீஸ் நான் பிரகதி. சொல்றேன் கேட்க மாட்டேன். அம்மா ரைட்டா? ப்ளீஸ். அம்மா எல்லாரும் வாங்க. சீக்கிரம் வாங்க. அத்தை அத்தை இங்க பாருங்க இவ என்ன பண்ணி வச்சிருக்கான்னு. என்னாச்சு? அம்மா அவ என்ன வேணாலும் பண்ணிருக்கட்டுமா? அவ கழுத்துல இருந்து கையெடுக்க சொல்லுமா? பிரகதி என்ன பிரகதி? மாமா நான் ஒண்ணு அவ கழுத்தை புடிச்சிட்டு இருக்கல. அவ கழுத்துல இருக்கிற கயிறை புடிச்சிட்டு இருக்கேன். என்னது? இங்க பாருங்க. நீ இந்த தாலியை தான் அன்னைக்கே கோயில் உண்டியில போட்டியே. உண்டியல்ல போட்டிருந்தா இது எப்படி இங்க வந்திருக்கும்? ஏ ராஜா, மறுபடியும் யாருக்கு தெரியாம இன்னொரு தாலி அவ கழுத்துல கட்டிட்டியா நீ? ஏ ராஜா, உன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி தானே ஐஸ்வர்யா தாலியை கட்டி உண்டியில போட சொன்னா. நீ மறுபடியும் தாலி கட்டினா என்ன பார்த்தோம்? இது நான் கட்டல. உண்டியல்ல ஒரு தாலியை போட்டிருக்கா, கழுத்துல ஒரு தாலியை கட்டியிருக்கா. அது எப்படி முடியும்? இவ கோவில் உண்டியல்ல தாலியை போடுற மாதிரி நடிச்சிருக்கா. ஏம்மா உனக்கு தாலியை கழட்ட இஷ்டம் இல்லைன்னா நீ அன்னைக்கே சொல்லிருக்கலாமே. கோயில் வரைக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஏன் அஞ்சலி, ஏன் இப்படி பண்ண? இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் தான் உனக்கு ராஜாவுக்கும் 3 மாசம் கழிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன்ல. அது கூட அவன் உயிருக்கு ஆபத்துங்கிறதுனால தானே சொன்னேன். அண்ணி, அவளுக்கு யார் உயிர் போனா என்ன?
அவ வந்தது சொத்துக்காக தானே. ராஜா கட்டின தாலி அவ கழுத்துல இருந்தா தானே சொத்துல உரிமை கொண்டாட முடியும். அதான் கழட்டாம மறைச்சு வச்சிருக்கா. அத்தை, இவளுக்கு சொத்தை எழுதி கொடுத்துட்டு அவ கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டி வாங்கிக்கங்க. அவளுக்கு சொத்து தான் முக்கியம், நமக்கு ராஜா மாமாவோட உயிர் முக்கியம். ஏய், சொத்தை எதுக்கடி எழுதி கொடுக்கணும்? அவ கழுத்துல இருக்கிற தாலியை அறுத்தறிஞ்சிட்டு அவளை அடிச்சு வரட்டுங்க ஃபர்ஸ்ட். என்னோட ராஜா உயிரோட விளையாட பாத்துட்டல்ல? அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அடுத்த நிமிஷமே என் உயிர் போயிடும். இது உனக்கு தெரிஞ்சிருந்தும் நீ இத பண்ணிருக்கல. ஏன் இப்படி பண்ண? தாலியை ஏன் உண்டியல்ல போடல? இல்ல அத்தை, அன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி தாலிய கழட்டி போடதான் கோயில சுத்தி வந்த. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, பறிக்க நினைக்கிறது அவ இல்லையே. யாரோ செஞ்ச தப்புக்கு அவ என்ன செய்வா? இறக்கனா அதை யாராலையும் ஏத்த முடியாது. யாரோ சொன்னதை கேட்டு எதையோ செஞ்சு இருக்கிறதையும் இழந்துராத. அத்தை, நான் சொல்றத நம்புங்க அத்தை. தாலி என் கழுத்துல இருந்த ஆபத்துன்னு ஜோசியர் சொன்னாரு. அத நான் கழட்டி போட்ட ஆபத்துன்னு சித்திரம்மா சொன்னாங்க. இதுல என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாம ராஜா கட்டின தாலிய கழட்டாம தானம் கொடுத்த தாலிய கழுத்துல கட்டிக்கிட்டு அது கழட்டி நான் உண்டியல்ல போட்டேன். அத்தை, இவ மாட்டுக்கிட்டோன்னு சித்தர் பத்திரத்தை ஏதோ போய் சொல்றான். ஐயோ, நான் எதுக்கு போய் சொல்லணும்? சத்தியமா நான் உண்மையதான் சொல்றேன் அத்தை. உண்மையா இருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? கோயில்ல வச்சு இந்த மாதிரி தாலியை கழட்டினா ராஜா உயிருக்கு ஆபத்துன்னு சித்தரம்மா சொன்னாங்கன்னு எல்லாரையும் கூட்டிட்டு போய் காமிச்சிருக்கணுமா இல்லையா? அப்படியும் நான் நினைச்சேன். ஆனா எனக்கு வாக்கு சொல்லிட்டு சித்திரம்மா எழுந்திருச்சு போயிட்டாங்க. ஓ, ஓ, நான் உங்களுக்கு யார எனக்கு காட்டுவேன்? அது மட்டும் இல்லாம அத நீங்க நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோன்னு எனக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? பொய்யை எப்படி நம்ப முடியும்? அத்தை, நான் சொல்றத நீங்களாவது நம்புங்க அத்தை.